ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி, அதாவது குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, சித்த யோகம், பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம், கடகராசி வேற, குரு உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம் வேறு. நல்ல ஒரு நட்சத்திரத்தில் அந்த அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்கார். வக்ரம்ன்றதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது வலு இழந்து போகுதல், இல்லைன்னா பின்னுக்கு செல்லக்கூடிய மாதிரி தெரியுது ஒரு மாயை. ஏன்னா வேகமாக போகக்கூடிய கிரகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே வேகத்தில் போகக்கூடியது பின்னுக்கு செல்லக்கூடியது மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும். இதன் மூலியமாக குருவினுடைய பலன்கள் அந்த அளவு ஏற்றத்தை கொடுத்துருக்காது. இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. பகை என்பது எதுவுமே கிடையாது. அதை தவிர எதிர் இடத்துல போயிட்டார், அதாவது எதிராளிகளோட போயிட்டார் அப்படின்னால இதுவாக கொடுத்துருவார். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு பதிலாக தோல்வியை கொடுப்பார் அப்படின்றது கிடையாது. ஒன்று குரு பார்த்தார்னா அந்த இடம் சுபப்படும், இல்லைன்னா அந்த இடத்துல ஒன்றும் இல்லாமல் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார், அசுபப்படாது. அது குருவினுடைய ஒரு பெரிய ஏற்றம். அதனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா குரு இருந்தால் வெற்றி, குரு இல்லைன்னா தோல்வி கிடைக்குமானா தோல்வி கிடைக்காது. வெற்றிக்கு அவர் வழி வகுக்க மாட்டார், அவ்வளோதான். சரி, இப்போ குரு ரிஷப ராசியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்திலையும், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் உண்டான பார்வைகள்னு சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல விழும். அதை தவிர விசேஷ பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 9 அப்படின்னு 2 இடத்த சொல்கிறோம். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னியிலையும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மகரத்திலையும் விழப்போகிறது. இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குருவை ஏன் அவ்வளோ இதுவாக சொல்கிறோம் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் 9வது ராசிக்கும் 12வது ராசிக்கும் அவர் அதிபதியாக வரார். 9வது ராசின்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம், அதாவது பிதாவை குறிக்கக்கூடியது, தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பிதாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள், அதை தவிர பாக்கியங்கள், மூதாதையர்களின் சொத்துக்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது குருவினுடைய இயல்பு. அதனால தான் குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு இருக்கும் வீட்டை விட பார்க்கும் இடம் அதீத பலப்படும்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம், நல்ல விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இதில் குரு அவருடைய காலபுருஷ தத்துவத்தின் 12வது வீடாக இருக்கிறதுனால சுப செலவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம். செலவுகளும் கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும், தேவையற்ற செலவுகள் செய்யக்கூடாது. அது தவிர வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். மத சம்பந்தமான விஷயங்கள், மத குருமார்கள் இவர்கள் எல்லாருமே இந்த குருவினுடைய அருள் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த பீடத்தை அலங்கரிக்க முடியும். அமைச்சர்கள், அதை தவிர கல்வியாளர்கள்னு சொல்லும்போது சொல்லிக் கொடுக்குற டீச்சர், ப்ரொஃபஸர்ஸ், அதை தவிர கோல்ட் ஸ்மித்து, அதை தவிர பார்த்தோம்னா பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா கேஷியர்ஸு, அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவ ரொம்பவும் பெரிய விசேஷம். குருவினுடைய ரொம்ப தாக்கம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அவருடைய முக்கியமான காரகத்துவத்தை சொல்லும் பொழுது தனத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு, தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர குழந்தைக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் குரு
அந்த புத்திர காரக ஸ்தானத்தையோ காரகனையோ பார்த்தாரேயானால், அதாவது புத்திரஸ்தானத்தின் அதிபதியோ பார்த்தாரேயானால் அந்த ஜாதகத்திற்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எவ்வளவோ பேருக்கு குழந்தை இல்லாமல் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அவளுக்கு குரு பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதன் மூலியமாக அவர்களுக்கு இவ்வளவு நாள் திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கும் இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போது குரு பார்த்தீர்களேயானால் குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 அதையும் சொல்லிட்டோம். குருவினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, குருவுக்கு எளிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே குரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறோம். குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரமும். இது இல்லைன்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தையும், அதை தவிர பார்த்தேனால் குரு தேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இன்னொரு காயத்ரி மந்திரமும் இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணி போடுறேன். உங்களுக்கு நீங்களும் பார்த்து பயனடைங்க. இந்த குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 3 தடவையாவது, அதாவது இந்த குரு கோச்சார குரு அந்த அளவு ஏற்றத்தில் இல்லாதவர்கள் கண்டிப்பாக சொல்லணும். இது சொல்கிறதன் மூலியமாக குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சயமாக இல்லாமல் இருக்கும். சரி, இதற்கு பிறகு பார்த்தேனால் குருவுக்கு அப்படின்னு சொல்லும்போது அரச மரம், விநாயகர், அதை தவிர சந்தன மரம், அதை தவிர குருவுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது தட்சிணாமூர்த்தி, மஞ்சள் கலர் வேஷ்டி, மஞ்சள் கலர் துண்டு, மஞ்சள் கலர் ஆடைகள், அதை தவிர பார்த்தேனால் கொண்ட கடலை, இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. தங்கம், இதெல்லாம் குருவினுடைய வஸ்துக்கள்னு சொல்லக்கூடியது. இது குருவை பற்றி சொல்லும்பொழுது சொல்லிட்டே இருக்கலாம். குரு அப்படின்னு சொன்னோமே, ஆனால் குருவினுடைய எளிய பரிகாரங்கள் சொல்லக்கூடியது வியாழக்கிழமையில் மூக்குக்கடலை சுண்டல் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவில்லையோ, சிவன் கோவில்லையோ, இல்லை விஷ்ணு கோவில்லையோ உங்களால் முடிஞ்சது சனிக்கிழமை அன்றைக்கி ஆஞ்சநேயருக்கோ கொண்டு போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதாவது பிரச்சனைகள் நிச்சயமாக குறையும். பிரச்சனைகள் என்ன வரும் அப்படின்னா, குருவின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பண முடை வரும். எப்படி வரும்னா, தன காரகன்றதுனால உங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வராது. அதனால் பண முடை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது தவிர புத்திர பாக்கியம் ஏற்படுவது கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இது ரெண்டுத்திலையுமே மிகுந்த காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால பொதுவாகவே கோச்சாரத்தின் மூலியமாக சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம். யார் யாருக்கு குரு சரியாக இல்லையோ அவர்களுக்கு இந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறேன். இதை தவிர ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரையும் எனக்கு அனுப்புங்க. நான் என்னுடைய கட்டணம் என்ன அப்படின்றத போடுறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த சந்தி இருந்ததே ஆனால் நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதன் மூலியமாக இன்றைய கோச்சாரத்தின் விளைவாகவும் என்னென்ன பலன்கள் இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா தசா சந்திகள்லாம் ஏன் வருது அப்படின்னா, அதாவது நட்சத்திர சந்தி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, எனக்கு 40 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணும்பொழுது அவள்லாம் மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சிட்டு ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். விசாக நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலாத்தில் இருப்பாள். அதனால் ஆனாலும் இது விருச்சிகத்தில் இருப்பாள். இந்த மாதிரியான உடைந்த நட்சத்திரங்கள், காலரை முக்கால் அப்படின்னு உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதும்
ஒரே ராசியில் பார்த்தேனால் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதங்கள் மாற்றங்கள் இருந்ததுனாலும் உங்களுடைய தசாபுக்தியினுடைய அதாவது வெளிப்பாடுகள் நிச்சயமாக மாறும், அதனுடைய விளைவுகள் நிச்சயமாக மாறும். அதனால் அதை முதல்ல பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உண்டான பலன்கள். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தேனால் ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். பொதுவாகவே ரிஷப துலா ராசிகளுக்கு குரு அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறதில்லை. இருந்தாலும் இப்போ பார்த்தோன்னா வக்கரகதியில் அதாவது வக்கர நிவர்த்தியாகி பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் பார்த்தேனால் குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம். இப்போ பார்த்தோன்னா குரு ரிஷபத்திலையும் சுக்கிரன் மீனத்திலையும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதுவும் பார்த்தேனால் இவ்வளவு நாளாக கலைத்துறையில் இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பின்னடைவு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் 4 மாதம் 5 மாதமாக புதுசாக ப்ராஜெக்ட் போடலான்னு பார்த்தா அதில் ப்ராஜெக்டில் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் வரக்கூடிய, அது தவிர பிரம்மாண்டமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதும், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதும், பரிவர்த்தனை யோகத்தில் ராகுவோட குரு சேர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் அபரிமிதமான லாபத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த வக்ர நிவர்த்தி பயிற்சியில் பார்த்தேனால் குருவினோடது குரு ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு பெற்றிருக்கார். அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருக்கார். சுக்கிரனே 6ஆம் அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று போகிறதுனால புதிய கடன் வழக்கு இது எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உண்டான பிரச்சனைகளில் நல்ல சுமூகமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் அவர் 8-11 அதிபதியாக இருக்கிறதுனால மறைந்த இடத்தில் வெளிநாடு போய் இல்லைன்னா வீட்டை விட்டு மறைந்திருந்து அங்கே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் ராசியில் குரு பகவான் இருந்து அவர் 5, 7, 9 அப்படின்ற பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கன்னியையும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தையும் மகரத்தையும் 10ஆம் இடமாகவும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா குருவும் வக்கரமாக இருக்கார், கேதுவும் வேறு 5ஆம் இடத்துல இருந்ததுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதுவும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்கு ஏங்கி தவிப்பவர்களுக்கு கண்டிப்பாக இப்போது குழந்தை பிராப்தி இந்த காலகட்டத்தில், அதாவது 11/2 11/5 கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய, கரு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்செமினைசேஷன் இதெல்லாம் பண்ணுறா இல்லையா, இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதுவும் கேது மாறினதுக்கப்புறம், ராகு கேது மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 26 அப்புறம் பார்த்தேனால் ராகு கேத்துவும் மாறிடும். அந்த காலகட்டத்தில் 26 11/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பண்ணேன்னா நிச்சயமான சக்ஸஸ் வரும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 5ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக அதீதமான செல்வங்கள் வரும், தந்தையின் மூலியமாக பண வரவு, தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சரி, ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா குரு பார்வை வந்தாச்சுன்னு அர்த்தம். இவ்வளவு நாளாக
திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் யுவதிகளுக்கு பார்த்தேடையானால் திருமணம் தட்டி போய் கொண்டே இருக்கும். இது தட்டி போய் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் குரு. அவர் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குருன்றவர் குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்போம். ஏன்னா திருமணம் ஆகணும்னா குரு பலன் வரணும், குரு பலம் வரணும் அப்படின்னு சொல்லுவாள். குருவனுடைய பார்வை இருக்கணும். 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே திருமண பந்தம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு அந்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதுவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமண பிராப்தி ஏற்படும், குழந்தை பிராப்தியும் ஏற்படும். குழந்தை, அதாவது திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தைகளுக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தியும் ஏற்படும். தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். ஏற்கனவே சனி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று கும்பச்சனியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9, 10 அதிபதியே 10ஆம் இடத்துல இருக்கார். அதை தவிர 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கெல்லாம் அதீத லாபங்கள் உண்டு. அதுவும் இந்த சுக்கிரனுடைய, அதாவது ரிஷபத்தினுடைய தொழில்கள் பார்த்தீர்களேனால் இந்த காலகட்டத்தில், அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த இது கலைத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரை, பெரிய திரை, அதை தவிர பால் பதனிடும் தொழில்கள், அதை தவிர இந்த இது வெள்ளை ஆடைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள், இது கலைத்துறையில் ஏற்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடியவர்கள், அழகு சாதனை நிலையங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். அது தவிர இந்த கிளாஸ் வளையல், அந்த மாதிரியான இது விற்கிறவங்க, வளையல் போட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த குருவினுடைய விஷயங்கள், அதாவது குருவினுடைய வக்கர நிவர்த்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கிறது. இவா நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய பார்சாரதி கோவில், திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பார்சாரதி கோவில் ஏன் சொல்கிறோன்னா, கீதை உபதேசம் செய்ததனால் கண்ணபிரான் குருவாக சொல்லப்படுகிறார். அதனால் பார்த்தசாரதியை போய் சேவிச்சுட்டு வர்றதுனால இவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியமும் குழந்தை பிராப்தியும் எல்லா விதமான சௌக்கியங்களும் ஏற்படும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியம் நடக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி, குழந்தை பிராப்தி உண்டு, உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், திருமண யோகம் உண்டு, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டம், தந்தையின் மூலியமாக அபரிமிதமான சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பரிவர்த்தனை யோகம் பெற்றதினால் குருவும் சுக்கிரனும் லாபங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும். புதிய கடன் வாங்கி அதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு பொன்னான மற்றும் 95 விழுக்காடு இருக்கக்கூடிய நிவர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.